சென்னையில் ஓய்ந்த வெள்ளம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதி தீவிர கனமழையாக பொழிந்து வருகிறது. மழை பொழிய ஆரம்பித்த உடனே ஐஎம்டியிலிருந்து இது ஒரு தீவிர மழையாக இருக்கும், வரலாறு காணாத மழையாக இருக்க போகிறது, ஒரு 3 நாளைக்கு நிற்க போகிறது இல்லைன்னு ஒன்னே பிஜேபியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 7, தந்தி, இவர்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் யூனிட்டுகளை தென் மாவட்டங்களுக்கு அனுப்புங்கள். ஏன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பெருசாகும் போது அதை கவர் பண்ணுவதற்கு எல்லா மாவட்டத்திலையும் அவங்களுக்கான நிருபர்கள் இருப்பாங்க. ஸ்பெஷலாக ஒரு சேட்டலைட்டு இதோட வண்டியோட, ஒரு இன்னோவாவோட, இப்போ அது எப்போ தேவைப்படும்னா பிரச்சனை பெரிய அளவில் ஆகி மீட்பு பணியில் சுலக்கம், பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுதுன்னு தெரியும் போது தான் அது போவாங்க. இதுதான் ஒரு நார்மல் நடைமுறை. ஆனால் ஐஎம்டியில் தகவல் வந்த உடனே பிஜேபி அதை உணர்கிறது, பெரிய மழையாக இருக்க போகிறதுன்னு உணர்கிறது. அங்கு பிரச்சனை நடக்கல, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அல்லது சுமூகமாக முடிஞ்சது. இதற்கெல்லாம் முன்பே ஊடகங்கள், நம் ஆட்கள் அங்கே வந்து மைக்கும் வாயுமா தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் தான் இஸ்ரேல் வரைக்கும் போய் ஊடகவியல் பண்ணாங்க, நம்ம தான் பார்த்தோமே. இஸ்ரேலுக்கு இப்பவும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனையும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய் களத்தில் போய் இன்னும் இப்போ ஊடகவியல் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இப்போ ஒரு பாலத்து மேலே திருநெல்வேலியில் போயிட்டு ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமர மனிதனிடம் கேட்குறாங்க, அரசாங்கம் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிருச்சா? எல்லாமே இப்போ தான் வந்துட்டு இருக்கின்றாரு. அவருக்கு தெரியாதுல்ல, நீ வாய் என்ன வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நீ தெரியாம கேட்கறேன்னு. அவன் காதுல இயர்போனோட தான் கேட்கறான். அங்கிருந்து சொல்லி விடுறாங்க, இவர் கேட்கறாரு, உங்களுக்கு ஒன்றும் பால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் செருப்புல் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. மழையே இப்பதான் வந்திருக்கு, 92ல் ஒரு தடவை இந்த பாலம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அப்ப நம்ம அங்க நின்று பார்த்துட்டு இருந்தோம் நாங்க, இப்ப இந்த பாலத்துல நின்று பாக்குறோம். பாலம் கலைஞர் கட்டி கொடுத்தது அது இனிமேல் தானே, அதெல்லாம் அவர் சொல்ல தேவையில்லை. அவர் வந்து ஜெயலலிதா காலத்தில் ஒரு தடவை இப்படி வெள்ளம் வந்துச்சு, அப்போ இந்த பாலம் இல்லை, அதுக்கப்புறம் பாலம் போட்டாங்க, நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம், இப்போ தான் பிரச்சனை வந்திருக்கு. நேற்றுக்கு இந்த இடம் நல்லா நார்மலாக இருந்துச்சு, இன்றைக்கி தான் வெள்ளம் வந்திருக்கு, இனி தான் அரசாங்கம் வரும். உடனே எப்படி வர முடியும்? அந்த நிற்கிறாரு பாருங்க பிடிஓ அப்படின்றாரு. பிடிஓ பின்னாடி தான் நிற்கிறாரு, மணல் முட்டையோடு நிற்கிறாரு, அடுக்க போகிறாங்க. அடுத்து உங்களுக்கு இப்போ வந்து அத்தியாவசிய பொருள் மற்ற பால் மற்றதெல்லாம் கிடைக்குதா? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னுமே தான் அரசாங்கம் செய்யும். நம்ம எதுவுமே மக்களை உடனே எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்தா தண்ணி ஏறி இருக்கு. நேற்றுலாம் இப்படி ஒன்றும் நேற்றுலாம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு, பஸ் கிசு எல்லாம் ஓடிச்சு. இன்னைக்கு தான் தண்ணி இருந்து அரசு இன்னமே தான் எல்லா உங்க வயசுல வந்து இவ்வளவு பெரிய வெள்ளம் பார்த்துருக்கு? அது பார்த்துருக்கேன், இதே ஒரு 10-15 பார்த்துருக்கேனே. இந்த பாலம் கட்ட பிறகு நம்ம இப்ப நிற்கும். இந்த பாலம் கட்டாத முன்னாடி நாங்க அங்க நின்னோம். 92ல ஜெயலலிதா பீரியட்ல உடைச்சுது, அப்போ ஊருக்குள்ள பூரா வெள்ளம் 92ல. ஆமா, இப்ப அரசாங்கம் பிடிஓ கிடியோ எல்லாம் வந்திருக்காங்க, அதுல மண்மூட்டை அடுக்க போறாங்க. இதுக்கு பிறகு வந்து செய்வாங்க. இவர்கள் அத்தியாவசிய தேவைன்னு எதை சொல்றாங்க? மழை வந்த மறுநாளே எது அத்தியாவசியமா இருக்க முடியும்? இங்க இன்னொன்னு, பால் வந்து ஒரு உண்மையிலேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க. அரசாங்கமும் பால் அங்கு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கையும் எடுத்து விட்டேன்னு மீடியாவுக்கு கொடுக்குது. ஆக்சிஜன் மாதிரி வந்து பால் தண்ணி இல்லாட்டினா 17 நாள் உயிர் வாழலாம், பால் இல்லாட்டினா 10 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அது ஆக்சுவலி உண்மையில அடுத்த வருஷம் வெள்ளம் வரும்போது டீயே ஆக்கிடுவானுங்க. அதை என்ன சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு, உனக்கு டீ வெறி இல்லையா, டீ குடிக்கலன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அதை உண்மையிலேயே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு உண்மையான, அதாவது குழந்தை வளர்ப்பு ஒரு 5 வயது 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு, பால் நிப்பாட்டின குழந்தைகளுக்கு ஞாபகத்துக்கு சத்துக்கு அது ஒரு கால்சியம் வேணும், உடலுக்கு வந்து பாலை ஆற்றி கொடுத்தோம்னா ஒரு அடுத்து சாப்பாடு வரைக்கும் தாங்குங்கிறதுக்கு கொடுக்குறது. அதை தாண்டிங்கும் போது அவனுடைய தேவையை பொறுத்து தான் குடிச்சுக்கிறது. இத்தனை சிரமத்துக்குள்ள ஒரு 3 மாவட்டங்கள் மூழ்கி கொண்டு இருக்கும் போது பால் உற்பத்தியாளர்கள் மட்டும் அந்த வேலைகளை கரெக்டா எப்படி செஞ்சு அந்த சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல. தண்ணியில அடிச்சிட்டு போகுது, வெள்ளத்திலேயே கறந்துகிட்டே அடுத்து மாட்டு கிட்ட போயிட்டு அது மடியில ஒரு மைக்கையும் வாயில ஒரு மைக்கையும் வச்சு நீங்க உனக்கு இயல்பு வாழ்க்கையும் பாதிக்காம நீ எல்லாம் இது பண்ணிருக்கியா அப்படின்னு தான் கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து ஒண்ணு போட்டான், மழை நிவாரணம் வேண்டாம், வெள்ள நீர் வெளியேற வசதி வேண்டும். இதே புதிய தலைமுறை 19 அது யாருடைய கருத்து? மக்கள் யாராவது சொன்னாங்களா? மக்கள் யாராவது ஒரு இடத்துல ஒரு பகுதியிலிருந்து சொன்னாங்கன்னா அந்த பகுதியில் ஏன் வெள்ள நீர் வடியவில்லைங்கிறத பத்தி டாபிக் உள்ள பேசலாம். புதிய தலைமுறை தானே இதை ஒரு கருத்தா சொல்லுது, நிவாரணம் வேண்டாம். ஏன்னா நீ கோடி நேத்துல இருந்து தான் நிவாரணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று காலையில இருந்து தான் ரேஷன் கடைகளில் நிவாரணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் செய்தி பரவுது, அரசுக்கு ஒரு நட்பேர் இருக்குது. ஏன்னா பாதிப்படைந்தவர்களுக்கான நிவாரணத்தை அரசு பண்ணுதுன்னு. யாருக்கெல்லாம் நிவாரணம் வேணுமோ அவங்க நின்று வாங்கிக்கிறாங்க.
இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்தை பாமகவிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இவருக்கு அரசாங்கம் கொடுக்கிற 6000 ரூபாய் நிதி சத்தியமாக தேவையில்லை. ஆனால் அவருடைய கல்லூரியே யூனிவர்சிட்டியே பொத்தேரிக்குள்ளதான் இருக்கு. பொத்தேரியிலிருந்து நீர் வெளியேற வசதி வேண்டும்னு கேட்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய தலைமுறைக்காரன் நிவாரணம் வேண்டாம், எனக்கு மழைநீர் வெளியேற வசதி வேண்டும்னா காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி முழுக்கவும் இன்னைக்கு கூகுள் மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியை சுத்தி என்னென்ன இருக்கு, இன்னும் என்னென்ன நீர்நிலைகள் இருக்கு, இப்ப போய் பாத்தீங்கன்னா அது எப்படி மிதந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு மலைக்கும் அது எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியுது. அப்ப யார் வெளியேற வேண்டும்? மழை நீர் வெளியேற வேண்டாம், நீ முதல்ல அங்கிருந்து வெளியேறணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவர் உட்பட அவருக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொடுத்த அல்லக்கைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கு கல்லூரிகள் கட்டிக் கொடுக்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அத்தனையும் ஆக்கிரமிக்கும்படி அவர்களுக்கு நிலத்தை எழுதி கொடுத்தது எம்ஜிஆர். இதை சொன்னா நீங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்களே, அதை ஏன் தடுக்கல? உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நீங்க ரெவென்யூ ரெக்கார்டு படி சுப்ரீம் கோர்ட் போனாலும் நிக்கிற அளவுக்கு அரசு ஒரு வேலையை பண்ணி கொடுத்து எம்ஜிஆர் பண்ணி கொடுத்துட்டு போய் படுத்துட்டாரு. இல்ல இப்ப கார்பரேட்டுகள் கணக்கு வராத அளவுக்கு வெளியவே சொல்லிக்குள்ள எத்தனை அமௌண்ட் கொடுத்தேன்னே சொல்லாத அளவுக்கு கட்சிகளுக்கு நிதி கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சட்டபூர்வமாக்குன பின்னாடி அதானி எத்தனை ரூபா பிஜேபிக்கு கொடுத்தாருன்னு நீங்க கேட்க முடியாது. அவன் ஊழலை ஒரு கரப்ஷனை அவன் சட்டபூர்வமாக்கி வச்சிருக்கான். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பிடிஓ இருக்காரு, அந்த பிடிஓ ஒரு ஆர்டர் போட்டு தர்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஆர்டர் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது சட்டபூர்வம் இல்லையா? ஆமா. இவர்கள் அத்தனை பேரும் ஏரியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள்னா ஏரியில் அவர்களுக்கு நிலம் பட்டா போட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்துடைய அளவுக்கு இன்னைக்கும் கோர்ட்ல நிக்குதே. ஆமா. ஆக மொத்தத்துல இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்துட்டு இருக்கக்கூடிய மழையும் ஒரு விஷயத்தை பறைசாட்டி இருக்கு. இந்த சீசன் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, வானிலை ஆராய்ச்சி மையங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதீத மழை பொழிவு. இவர்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான், சென்னையில் SWD பணிகள் சரியாக இல்லை, அதனால்தான் பல இடங்களில் வெள்ளம் வந்தது, மீட்பதற்கு 2-3 நாட்கள் ஆனது அப்படிங்கறத ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அது அப்படி இருந்தால் இங்க ஏன் வரலாறு காணாத அளவுல தூத்துக்குடியில யாராவது இடுப்பு வரைக்கும் தண்ணி வரும்னு நினைப்பாங்களா? இத்தனைக்கும் இவர்கள் சொன்னது இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும், எல் நினோவுடைய பாதிப்பு எப்படி மான்சூன் இந்தியாவினுடைய இந்த மழைக்காலம் எப்படி 40 விழுக்காடு குறைவாக பொழிந்துள்ளதோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் தயாராகிக்கிங்கன்னு சொல்லி இதே IMD தான் சொன்னாங்க. அதுக்கு இந்த அரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்னாங்க, நீங்கள் தண்ணிலாம் பார்த்து செலவு பண்ணுங்க, இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதை மீறி மழை பெஞ்சா இப்ப யார் சொல்றது நம்புவது? இது ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிருச்சு, மழை பொழிவு அதீதமாக இருக்க போகிறது. IMD உடைய டைரக்டரும் மீண்டும் சொல்கிறார், இனிமேல் காலநிலை மாற்றத்தால் அதீத மழை பொழிவுகளை அடிக்கடி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டார். இதை சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க, ஏதாவது ஒரு பக்கம் பண்ணணும்ல. இந்த நிவாரண பணத்தை வாங்குவதற்கு அதுல ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க, லைனில் நின்று வாங்குகிறார்கள். காலங்காலமா ரேஷன் கடையில அரிசி கொடுக்கறதுனாலும் எந்த பொருள் கொடுக்கறதுனாலும் பணம் கொடுக்கறதுனாலும் அதுக்கு பேரே லைன்ல நின்று வாங்குறது தான். இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் தேவையானவர்களுக்கு மட்டும் போய் சேருவதை எப்படி உறுதி செய்யறாங்க? பஸ்ல அனைத்து பெண்களுக்கும் இலவசம்னு சொல்லியாச்சு, கோடீஸ்வர பெண் போய் அதை அனுபவிச்சுட்டா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு கோடீஸ்வர பெண் ஏன் பஸ்ல ஏற போகுது? அதுக்கு அது சொகுசு குறைபாடு இல்லையா? அப்ப 6000 ரூபாய் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று நம்பக்கூடிய வர்க்கத்தில் இருப்பவர்கள் தானே ரேஷன் கார்டோட போய் நிக்க போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய பெண்ணான உனக்கு அது இப்ப இத்தனை பேர் நிற்பது உனக்கு சிரமமா இருக்கு, உனக்கு கால் வலிக்குதுன்னா நீ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உன் வீட்டில் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி வந்திருந்தாலும் நீ உன் சிரமத்தை பொறுத்து கொண்டு அந்த லைனில் 1 மணி நேரம் நிற்க மாட்டாய். அதுதான் நீ சொல்ல வர. இது பிரிவிலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை அக்கௌண்டில் போடுவதால் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெளிவா விளக்கியாச்சு. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிக்கிறது முதற்கொண்டு வெளியூர்காரர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள், அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப டோக்கன் கொடுத்து நேர்ல கொடுத்துட்டா
தெளிவாக அதை செய்துவிட முடியும். அதுவும் இது போய் சேருவதற்கு நாள் ஆகிவிடக்கூடாது, உடனடியாக கொடுக்கணுங்கிறனால தான் கேஷாக கொடுக்குறாங்க. இத்தனையும் தெரிந்து கொண்டு அவர்கள் லைனில் நிற்கிறாங்கன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அதற்கு ஒரு எதிர்கருத்து தான். இது வந்து மறுத்து கூட சொல்லலை. ஒருத்தர் வந்து இதை சொன்னார், இது பிரிவிலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொன்னார். அதற்கு சமசுக்கு கோபம் வந்துருச்சு. இது அகங்காரம். பாஜக இணைய லும்பன்களுக்கும் திமுக இணைய லும்பன்களுக்கும் இடையே ஒரு சின்ன கோடு தான் இருந்துச்சு. அந்த கோடும் இப்போது அழிந்து விட்டது. திமுக ஆட்சிக்கு முதல் சத்ருவே இவர்களுடைய அகங்காரம் தான். ஜெயகாந்தனுடைய ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கும், அற்பத்தனங்களை அகங்காரத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அல்பத்தனமா நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, திமுறால மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும்னு இருக்கும். இவர்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இணை வைப்பதற்கு மட்டும் பாஜகவை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து விடுவது. இதுக்கு முன்னாடி இந்த லும்பன்கிற பதத்தை யார் பயன்படுத்திட்டு இருப்பாங்கன்னா மேற்பதினேல இயக்க ஆதரவாளர்கள். அவர்கள் அதை பயன்படுத்துவதன் மூலமாக ரஷ்யாவிலிருந்து நேராக வந்து இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீல் வரணுங்கிறக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதை சொல்லுவதால் யாருக்காவது கோபம் வரப்போதானா சிரிச்சுட்டு கடந்து போயிட்டு தானோ. இன்றைக்கு தன்னை காந்தியவாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற சமஸ் போன்ற ஒரு ஆள் வந்து லும்பன்னு ஒரு, அது திமுக மேல இல்ல, வேறு யாரையுமே லும்பன்னு சொல்லுவதற்கு ஒரு காந்தியவாதியான இவருடைய இது இருக்குல்ல, இவருக்கு அந்த யோக்கியதையே கிடையாது. லும்பன்கிறதை என்ன பதம் என்ன அர்த்தத்துல சென்னைக்காரன் சொல்றதுக்கும் மதுரைக்காரன் சொல்றதுக்குமான இடையில ஒரு கொலைதான் வித்தியாசம். மதுரைக்காரன் போய் சென்னைக்காரன் சொன்னானா கொலை விழுந்துரும். மதுரைக்காரன் சென்னையில வந்து அது ஒரு சாதாரணமான விஷயம். லும்பனுக்கு முதலில் அர்த்தம் தெரிந்தால், உண்மையிலேயே லும்பன் என்கிற சொல் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பது புரிந்தால் இவர் இந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டார். இது திமுக இல்ல, யாரை நோக்கியுமே இதை தூக்கி வீசுவதற்கு அவர் யோசிக்க வேண்டியவர். அதையெல்லாம் இடதுசாரிகளே வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு இந்த ஓட்டரசியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை பயன்படுத்த முடியாது. பாராளுமன்ற கட்டிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, அவன் தான் சொல்லலாம் புரட்சிக்கு வரமாட்டேங்க அப்படின்னு நாங்க பேசலாம். லும்பன் ப்ரோலிட்ரேட்டுங்கிற வார்த்தையே ஐரோப்பாவில் அந்த காலத்தில் இருந்த தொழிற்சாலைகளில் பணிபுரியாத பாட்டாளி வர்க்கம் இருக்குல்ல, உதிரி பாட்டாளிகள், அவர்களை குறிப்பிடுவதற்காக மார்க்சும் எங்கெல்ஸும் அதை பயன்படுத்தினார். அவர்களும் அவர்களை திட்டுவதற்காக பயன்படுத்தல, அவர்கள் யார் என்று வரையறுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகு அந்த அரசியலை வெகுஜன அரசியலாக மாற்ற விரும்பிய மார்க்சியர்கள் அந்த சொல்லை அவர்களை கிட்டத்தட்ட வசைபாடுவதற்கு மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னா உதிரி பாட்டாளிகள்ங்கிறவங்க யாருன்னா தொழிற்சாலையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புல சங்கங்கள்ல இல்லாம ஊருக்கு வெளியே விவசாய நிலங்களில் பணிபுரிபவர்கள், விவசாயிகள், விவசாய கூலிகள், இவர்களை தான் அந்த உதிரி பாட்டாளிகள்னு இவர்கள் சொல்கிறார். இவர்களை திரட்டுவதற்கு ஒரு சங்கத்தின் மூலமாக, ஒரு சோசியலிச கட்சியின் மூலமாக திரட்டுவதற்கான வழி தெரியவில்லை. அதுதான் நிதர்சனம். உங்களால போய் ரீச் பண்ண முடியலன்னு அவர்களுக்கு இந்த பெயரை வைத்து, அந்த பெயரையும் எங்கெல்ஸும் மார்க்சும் வைத்ததாக சொல்லி அதை ஒரு வசை சொல் மாதிரி இவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதோட பொருள் என்னன்னா, அவர்கள் புரட்சிக்கு தயாராக இல்லை. இவர்களை மாதிரியான உதிரி பாட்டாளிகளின் மூலமாகத்தான் முதலாளித்துவத்தின் பாதிப்புகளுக்கு உணராம இருக்கிறார்கள். இவர்களை வைத்துத்தான் நெப்போலியன் பானபட் போன்றவர்கள் ஆட்சியவே பிடித்தார்கள். இவர்கள் இந்த புரட்சிக்கு தயாராக இருந்திருந்தால் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நெப்போலியன் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த அர்த்தத்தில் தான் இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு காந்தியவாதி இப்ப இன்னைக்கும் திமுக, அப்ப திமுக ஓட்டுப்பாதை தான் வேண்டும், வேட்டுப்பாதை வேண்டாம்னு முடிவெடுத்த ஒரு கட்சி. புரட்சிக்கு மக்கள் தயாராக இல்லை, மக்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் காரணத்துக்காக துப்பாக்கி முனையில் வா புரட்சிக்கு தாலி கட்டுவோம்னு அவர்களை கூட்டிட்டு வருவது திமுகவுக்கு ஏற்புடையதில்லை, திராவிட இயக்கத்துக்கு ஏற்புடையதில்லை. இந்த காரணத்துக்காக ஓட்டரசியல் பாதையில் இருக்கக்கூடிய திமுகவை புரட்சிக்கு தயாராக இல்லாத உதிரி பாட்டாளிகளின் பிரதிநிதி கட்சி என்று சொல்லுகிறார்கள். லும்பன் கட்சி அப்படின்னு சொல்லுகிறார்கள்னே வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கான உரிமை நாம முன்னாடி சொன்ன மாதிரி பாமோட சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமுடைமைவாதிக்கு வென்றெடுப்பதற்காக துப்பாக்கியோடு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எம்எல் ஆள் சொன்னான்னா வாங்க பேசிக்கிட்டே போகணும், வண்டியில் ஏற்றியாவது ஏதாவது பேசி கூட்டிட்டு போகலாம். காந்தியவாதி என்று சொல்லி கொண்டிருக்கிற சமஸ் தூக்கி வீசுனா இதுல வந்து நேரா உட்கார்ந்து சிரிப்பதா அல்லது எழுந்து திருப்பி நின்று சிரிப்பதா? போலீஸ்காரன் வெள்ளக்கார போலீஸ் அடித்தால் நீ திருப்பி அடிக்க கூடாது, அடியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சத்தியாகிரக போராட்டம், அகிம்சை வழி போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். அடிமை வழி போராட்டம், அகிம்சை வழி அடிமை வழி போராட்டம் தான். நீ எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்கிக்குவேன், ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய போராட்ட வழிமுறை. இதுக்கும் லும்பந்தனத்திற்கும் அல்லது புரட்சிக்கு வர மறுக்கிறதுக்கும் இந்த வேலைக்கு பெரியார் வச்ச பேர் சண்டித்தனம். அதுதான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் அவர்.
இத்தனையும் செய்து விட்டு அவங்க எல்லாம் கூட பேசிட்டு இருக்கட்டும்டா, அவங்க ஏதோ புரட்சியை கொண்டு வரேன், ஈழத்திலேயாவது புரட்சி கொண்டு வரேன்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு காந்தியவாதி வந்து திராவிட இயக்கத்தின் ஒரு ஓட்டரசியல் முகமாக இருக்கக்கூடிய திமுக கட்சியும் அதனுடைய ஆதரவாளர்களையும் பார்த்து லும்பன் என்கிற சொல்லை பயன்படுத்தி 2017 இந்தியாவிலே சிறந்த மருத்துவமனை கோரக்பூர் மருத்துவமனை அந்த கட்டுரையை டெலீட் பண்ண நீ பேசலாமா? ஒரு பயணம் போயிட்டு வந்தாரு உத்தரப்பிரதேசத்துக்கு, ஒரு பயணத்தை போயிட்டு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அங்க உண்மையிலேயே பாலாறு தேனார்லாம் ஓடுதுங்கிற ரேஞ்சுக்கு ஆஸ்பத்திரினா இப்படி இருக்கணும்னாரு. அது முடிச்சுட்டு வந்து இவர் எழுதி 1 வருஷம் கூட ஆகல, 2 மாசத்துல 63 குழந்தைங்க ஆக்சிஜன் இல்லாம செத்து போச்சு. இவர் சொல்லுகிறார், இவர் தான் பேரியக்கத்தின் அஸ்தமனம்னு சொன்னாரு. இவருடைய கட்டியங்கள், இவருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் கெட்டிக்காரன் புழுகுக்கு கூட அதாவது என்ன அண்ணாக்கு புத்தகம் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் டைட்டில் வச்சு இந்த சால்டி பே இருக்கு இல்லையா, அது மாதிரி உப்பு தூவி பண்ணுவாரு. மண்டப அரஸ்டுக்கே மூத்திரம் பெய்யக்கூடிய வியாபாரிகள் காந்தியவாதிகள் எல்லாம் லும்பன் என்ற சொல்லை எங்களை பார்த்து இல்ல யாரை பார்த்துமே பயன்படுத்தாதீர்கள். விக்கிபீடியாலையாவது போய் அதனுடைய பொருள் என்னன்னு படிச்சுட்டு கண்ணாடி கொடுக்கறது தண்ணியா பாதரசமானு பார்த்து கண்ணாடி ஒன்று ஆளுயர கண்ணாடி வாங்கி வைத்து அதை பார்த்து தினமும் 5 நிமிடம் சிரித்துக் கொள்ளும். முடிவுக்கு வருகிறது பாஜக ஆளும் மணிப்பூரில் மதுவிலக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக 91 ஆல்கஹால் பேன் நினைக்கிறேன். அங்க மட்டும் இல்ல, மணிப்பூர் மிசோரத்திலையும் ஆல்கஹால் பேன் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல இந்த 2 மட்டும். இந்த பக்கம் 2016 பீகார். அவங்க வந்து காந்தி காலத்திலிருந்து மதுவிலக்கை அமல்படுத்தி பெரிய மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா குஜராத்தும் பீகாரும் தான் மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள். நார்த் ஈஸ்ட்ல இது லிக்கர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜ் 18.7% என்னவோ. 100க்கு 18 பேர் குடிக்கிறவங்க மது பழக்கம் இருக்கிறவர்கள். இந்த ஆவரேஜுக்கு அதிகமாக தான் நார்த் ஈஸ்ட்ல இருந்திருக்கு. அந்த இடத்தில் இந்த 2 மாநிலங்களிலும் மது விலக்கை ட்ரை பண்ணி பார்த்து அங்கு பல்வேறு பிரச்சனைகள், கள்ளச்சாராயம் ஓடுகிறது, வருவாய் இழப்பு. மணிப்பூர்ல வந்து மது விலக்கு வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டிகள் மட்டும் சாராயம் காய்ச்சி அவங்களே குடிச்சுக்கலாம், விற்பனை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி பலதையும் பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலேன்னு ஒன்று. இப்போது மதுவை வாங்க விற்க உற்பத்தி செய்ய அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டார்கள், அது பாஜக அரசு. அதுக்கப்புறம் அமைச்சரவை கூட்டத்திலையும் இதுக்கான கார்ப்பரேஷன் லிமிடெட் MSBCL இங்கே டாஸ்மாக் மாதிரி ஒன்றை உருவாக்குவதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள். இப்போ இந்த பாஜகவுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்துவதுங்கிறது 2வது. அவனுங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹிப்போக்ரெட்டுகள் தான், இதில் ஒன்றை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை வைத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேசப்பட வேண்டி இருக்கிறது. நடைமுறை யதார்த்தம் என்ன? மதுவிலக்கு என்கிற கனவு சாத்தியமா அப்படிங்கிறது. நானும் முன்னாடியெல்லாம் நினைச்சேன், தமிழ்நாட்டில் இங்க குடிக்கிறவங்களுடைய லிவர் போயிட்டு இருக்கிற எஃபெக்ட்டுக்கு முழுமையான மதுவிலக்கு மட்டும்தான், அது எவ்வளவு சிரமத்தை உண்டு பண்ணினாலும், அவர்கள் எவ்வளவு தவித்தாலும் அது மட்டும்தான் தீர்வாகும்னு நினைச்சேன். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொஹிபிஷன் இருந்தால் மட்டும்தான் கொஞ்ச நாள் கை நடுங்க, அப்புறம் சரியாவறாங்கிற லாஜிக்குக்கே போக முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு மாற்றாக பல்வேறு விஷயங்கள் வரும். அதை ஒரு அரசாங்கத்தால், ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்தால் தடை செய்யவே முடியாது. ஒரு மன்னராட்சி நடக்குது, சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஸ்டேட்டை உங்களால் மெயின்டைன் பண்ணிட முடியும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ட்ரை ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்கிறது தான் நடைமுறை. அமெரிக்காவில் 30 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இல்லையா? அமெரிக்காவில் ப்ராஹிபிஷன் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லை. நிறைய அந்த மூன் சைனஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்து, கள்ளச்சாராய சாவுகள் நடந்து, அவனே அந்த ஒரு முடிவுக்கு வரான். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டா கடைசியாக வந்ததன் அடிப்படையில் அருணாச்சல பிரதேசமும் தெலுங்கானாவும் தான் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் மது நுகர்வோரை கொண்டிருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள். குஜராத் தான் இருக்கிறதுலே கம்மியா 5.8% மது. அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சாதிய இறுக்கம் இருக்கு பார்த்தீங்களா. அவர்கள் ஜைனர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பனியா கும்பல் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் சைவ உணவு பழக்க வழக்கத்தையும் மதுவை தொடாமல் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தையும் மதத்தின் பேரால் இறுக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நீங்க அங்க ப்ரொவிஷனே போடலினாலும் கூட அங்கு வந்து குடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர்கள் அதிலிருந்து எப்படி ராஜஸ்தான்ல மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக அது மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்ப அதுக்கும் ப்ரொஹிபிஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ப்ரொஹிபிஷன் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே கள்ளச்சந்தையில் இது வந்து ரொம்ப நார்மலா ஓடிட்டு இருக்கும். இந்த ரயேஸ்னு ஒரு படமே வந்துச்சு, ஷாருக் கான் ஹீரோவா நடிச்சு. அது எப்படி குஜராத்தில்
கள்ளச்சந்தை மது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்கிறது. இது என்ன ஆகும்னா, அவனுங்க குஜராத்தி மூளை இதை மேலோட்டமாக பார்ப்பதற்கு மதுவிலக்கு கொண்ட மாநிலம், புனிதமான மாநிலம், ஒழுக்கவியல் கட்டுப்பாடு கொண்ட மாநிலம்னு மேலோட்டமாக பார்த்தாலும் அதை அவனுங்க பிஸ்னஸாக தான் பார்க்குறானுங்க. ஆமாம், ஒரு குஜராத் அளவுக்கு பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநிலத்தில் ஆயத்தீர்வை வருமானமாக அரசாங்கத்துக்கு போக வேண்டிய கிட்டத்தட்ட 8,000 15,000 கோடி ரூபாய் பணம் ஆனுவலா, அதை கள்ளச்சந்தை மூலமாக அங்க இருக்கக்கூடிய மாஃபியா, லிக்கர் மாஃபியாவே பகிர்ந்துக்குது. அதனாலதான் அவனுங்க அதை விட்டு வச்சிருக்கானுங்க. குஜராத்தில் எங்க போய் நீங்க போன் பண்ணீங்கனாலும் 5 நிமிஷத்துல உங்க கையில விரும்பின சரக்கு வந்துடும். ஆனால் அந்த சரக்கின் மொத்த விலை, அதில் எந்த எக்ஸைஸும் கவர்மெண்ட்டுக்கு போறதில்ல, மாநில கவர்மெண்ட்டுக்கு போறதில்ல. அதை யார் சாப்பிடுகிறாருன்னா தனியார் ஆட்கள் சாப்பிட்டுக் கொள்கிறாரு. இதனாலதான் அவனுங்க அதை விட்டு வச்சிருக்கானுங்களே தவிர யோக்கியத்தனம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்று அன்பு கிடையாது. 2016 பீகாரில் ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்த உடனே பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல எக்ஸைஸ் டியூட்டி அடுத்த வருஷமே ஹைக்குக்கு போகுது. அப்ப என்ன பொருள்னா, சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து கள்ளச்சந்தையில் மது பீகாருக்குள்ள வருது. பீகாரின் மது நுகர்வு நேஷனல் ஆவரேஜ்லயே நிக்குது. அவன் ஊர்ல சரக்கு வாங்குவதற்கும் விற்பதற்கும் தடை விதித்திருக்கிறானே தவிர அங்கு குடிப்பதை அவர்களால் தடுக்க முடியவில்லைங்கிறது இந்த டேட்டா சொல்லக்கூடிய செய்தி. இதன் மூலமாக 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் பீகாருடைய ரெவென்யூ போகுது. இதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். அதாவது மக்களுடைய போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதாக சொல்லியோ, உடல் நலத்தின் மீது அக்கறை செலுத்துவதாக சொல்லியோ, அல்லது மதம் சார்ந்த ஒழுக்கவியல் அளவீடுகள் சார்ந்தோ மதுவிலக்கை பேணப்போகிறேன் என்ன காரணம் சொல்லி நீங்க மதுவிலக்கை கொண்டு வந்தாலும், இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் அது கள்ளச்சாராயத்தை இது பண்ணும். கள்ளச்சந்தையை ஒரு 2 ஏரியா இருக்கு. கள்ளச்சாராயம் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் அடிக்ஷன்களுக்கு கொண்டு போய் விட்டு அது சாவடிக்கும். நீங்க அதை கட்டுப்படுத்தவே முடியாது. கல்லுங்கிறாங்க, கல்லுலாம் பத்தாது. போதை தேவைப்படுபவர்களுக்கு கல்லுடைய போதை பத்தாது. அப்ப கல்லுல வேற என்னத்தை சேர்க்கலாம்னா மனித மனம் யோசிக்கும். விற்பனை செய்வவனும் யோசிப்பான், குடிக்கிறவனும் யோசிப்பான். அவன்கிட்ட கல்லு குடிச்சா நல்லா இருக்கியா, இவன்கிட்ட குடிச்சா நல்லா இல்ல, அதுதான் ஒரிஜினல் கல்லு. அவன் வேலையை என்ன போட்டுறான்டா உள்ளங்கிற இவனுக்கு தெரியாது. இப்ப இதை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப மாநிலம் முழுக்க டாஸ்மாகால் ப்ரொக்யூர் பண்ணப்பட்டு விற்பனை செய்யப்படுகிற மதுவில விஷம்னு ஒரு செய்தி வருதா? அப்ப அதனால ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தால் அந்த சில 10 கம்பெனியோ 15 கம்பெனியோ அதுல கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கல்லுலையோ சாராயத்திலேயோ அப்படி ஒண்ணு பண்ண முடியாது. கள்ளச்சந்தை வந்துருச்சுன்னா சுத்தமா கட்டுப்படுத்தப்பட முடியாம போகும். அப்புறம் இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கும். இதெல்லாம் நடந்தது எதுவும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லை, இந்தியாவுடைய பிரச்சனை. அதனால்தான் மணிப்பூர்ல இன்னைக்கு இத்தனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிஜேபி காரனே அதை டாஸ்மாக் உடைய ஒரு வெர்ஷனை அங்க உருவாக்குறான்னா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, வேற எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதான் நடைமுறை யதார்த்தம். இத்தனைக்கும் லட்சக்கணக்கான துப்பாக்கிகள் வேற காணாம போயிருக்கு. எடுத்து சுட ஆரம்பிச்சு குடிச்சு அப்படி ஊர்லயே சாராய கடை திறந்து வைக்கிறாங்க. இப்ப குஜராத் வேணா இதுல ஒரு விதிவிலக்காக இருக்கலாம். அதுல முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு பல்வேறு சமூக பொருளாதார காரணங்கள் இருக்கலாம். அது குஜராத் இந்தியாவே இல்லைன்னு நீங்க வச்சுட்டு பேசுனீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, குஜராத் தவிர்த்த இந்தியா முழுக்க இந்த மதுவிலக்குங்கிற கான்செப்ட் ஒர்க்கே ஆகாது. ஏதாவது ஒரு புள்ளியில் அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு மதுவை மீண்டும் கொண்டு வரக்கூடிய இடத்துக்குத்தான் வந்து சேரும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.